ஹீரோ 40 வயசு தாண்டியும் கல்யாணம் ஆகாம தனியா வாழ்ந்துட்டு வரான். ஊர்ல இருக்க எல்லாருமே உனக்கு எப்ப கல்யாணம் எப்ப கல்யாணம்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஹீரோ பியூனா வேலை செய்யற கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல ஒரு லேடி புதுசா வேலைக்கு வராங்க. எல்லாரும் ஒண்ணா உட்காந்து சாப்பிடும்போது ஹீரோ மட்டும் தனியா உட்காந்து சாப்பிடுறான். இவங்க சொன்னதுக்கு அப்புறம் ஹீரோவும் கூட உட்காந்து சாப்பிடுறான். ஹீரோ வாக்கிங் போற இடத்துல தான் அவங்களும் வாக்கிங் வராங்க. 2 பேரும் அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒரு மலைலாம் ஏறுறாங்க. ஏறும்போது ஹீரோ அவங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாம் பார்த்து பார்த்து பண்றான். அவங்களுக்கு ஹீரோவை ரொம்ப பிடிச்சிருது. அவங்க சொல்றாங்க, என் ஹஸ்பண்ட் செத்து 10 வருஷம் ஆகுது, எனக்கு ஒரு 20 வயசுல பொண்ணு தான் இருக்கா, நீ என்ன கல்யாணம் பண்ணிக்க முடியுமான்னு கேட்டவுடனே ஹீரோ எதுவுமே பேசாம அங்கிருந்து போயிடுறான். ஹீரோ முதல்ல யோசிச்சாலும் அதுக்கப்புறம் அவங்க சொன்ன விஷயத்துக்கு அவங்க ஒத்துக்கிறான். அந்த லேடியும் அவங்க பொண்ணுகிட்ட இந்த விஷயத்த சொல்றாங்க. நான் அவரை நேரில் மீட் பண்ணணும்னு சொன்ன உடனே ஹீரோவும் போய் அந்த பொண்ணை பார்க்குறான். அந்த லேடியோட பொண்ணுக்கு ஹீரோ ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அந்த லேடியோட அண்ணன் மட்டும் இந்த கல்யாணத்தை எதுக்குறாரு, இத்தனை வயசுல உனக்கு எதுக்கு கல்யாணம்னு சொல்லி லேடியோட அண்ணன் அவங்க வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சிடறான். நம்ம ஓடி போகலான்னு ஹீரோக்கு அவங்க ஃபோன் பண்ணி சொல்றாங்க. அவங்க பொண்ணு ஹெல்ப் மூலயமா வீட்டை விட்டு ஓடுறாங்க. அவங்க அண்ணங்காரனும் துரத்திக்கிட்டு வரான். அண்ணங்காரன் இவங்க 2 பேரையும் பிடிச்சி அவங்க ஆளுங்களோட சேர்ந்து அடிச்சுக்கிட்டு இருக்கான். இவ்வளோ நாள் கிண்டல் பண்ண ஊரே சேர்ந்து நின்று ஹீரோவை காப்பாற்றி அவனுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்குது.